கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 42 அதனுடைய 2வது வசனத்திலேக்கு வாசிக்கும் போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்க பார்க்கிறதான வேளையில யோபுவாகிய அவன் கர்த்தருடைய மனுஷன், அவன் பக்தி உள்ளதான் தேவ மனுஷன், அவன் கர்த்தருக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விலகிறதான ஒரு தேவ பிள்ளையாக இந்த யோபு காணப்பட்டான். ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலேக்கு அநேக அவன் சோதனையான காலகட்டம் கடந்து வந்ததான வேளையில யோபு தேவனை விட்டு பின்மாறாதபடிக்கு ஆண்டவரிலேக்கு விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனுஷனாக காணப்பட்டான். அவனுக்குள்ளதான ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து, மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து, அவன் பிள்ளைகள் கூட அவன் அழிந்து போனதான சூழ்நிலையிலையும் யோபு ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த யோபு சொல்லுகிறதான வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறதான காரியம் ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைபடாது. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு. அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அது எந்த மனுஷர்கள் நினைத்தாலும் அது தடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, எந்த சாத்தானும் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா, அவர் செய்ய நினைத்த காரியத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அவர் நமக்காக என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக தேவன் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த யோபுடைய வாழ்க்கையிலேக்கு அவன் அந்த சோதனையை அவன் சகித்து கொண்டான். பொறுமையாக ஆண்டுடைய சமூகத்திலேக்கு காணப்பட்டான். ஆண்டவரை தூஷிக்காதபடி மனைவி சொல்லுகிறது போல தூஷித்து ஜீவனை விடு என்று யோபுவை பார்த்து சொல்லும் போது கூட யோபு அதை சகித்து கொண்டு ஆண்டவரை தூஷிக்கவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, நாமும் கூட ஆண்டுடைய சமூகத்திலேக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் தேவன் நமக்காக செய்ய நினைத்ததை எந்த சாத்தானாலோ மனுஷர்களால அதை தடுக்க முடியாது. தேவன் நமக்காக செய்கிறதை அவர் செய்து முடிப்பார் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். நாம் ஆண்டவரிலேக்கு விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்வோம். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக காணப்பட்டது போல தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக காணப்படுகிறார். அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவன். தேவரை சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று யோபு சொல்லுகிறது போல நாம் விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே காணப்படுவோம். நம் கண்களை மூடுவோமா? நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் மேல விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலேக்கு நாம் முன்னோக்கி கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்திலே சப்பா ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலாக கடந்து வருகிறேன் சப்பா. ஆண்டவரே யோபுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா முன்னிலைமை பார்க்கலாம்ப்பா, பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக காணப்பட்டது போல ஆண்டவரே அப்பா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிற காரியம் அது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறது போல அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே சப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் சப்பா அப்பா நீங்க செய்ய நினைக்கிறதான காரியம் அப்பா அப்பா அது ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில நன்மையாக செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரை அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தகப்பனே சப்பா ஆண்டவர் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க அப்பா ஆண்டவரை அந்த சித்தம் ஆண்டவரை நிறைவேறட்டே சப்பா, அதை நீங்க செய்து முடியுங்க சப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க சப்பா. உம்முடைய கரங்களில தருகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் திருப்பாதத்திலே ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.